அத்தியாயம் 1. வறுமையின் நிழலும் விறகு வெட்டியின் கண்ணீரும். அந்த காடு மிகவும் பழமையானது. சூரிய ஒளி கூட தரையைத் தொட அஞ்சும் அளவிற்கு அடர்த்தியான மரங்கள் சூழ்ந்த பகுதி அது. அந்த காட்டின் விளிம்பில் சிதிலமடைந்த ஒரு சிறிய மரக்குடில் இருந்தது. அந்த குடிலின் சுவர்கள் காலத்தின் கோலத்தால் ஆங்காங்கே பிளவுபட்டிருந்தன. அங்குதான் விறகு வெட்டியும் அவனது 2 குழந்தைகளான ஹான்சல், கிரெட்டல் மற்றும் அவனது 2ஆம் மனைவி வசித்து வந்தனர். அப்பகுதியில் நிலவிய கடும் பஞ்சம் அந்த குடும்பத்தை நிலைகுலையச் செய்திருந்தது. விறகு வெட்டி நாள் முழுவதும் காட்டில் அலைந்து விறகு சேகரித்தாலும் அவனுக்கு கிடைக்கும் வருமானம் ஒருவேளை உணவிற்கே போதுமானதாக இல்லை. இரவின் அமைதியில் ஒரு சதி. ஒரு இரவு நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்க குடிலுக்குள் அமைதி நிலவியது. ஆனால் விறகு வெட்டியின் மனதில் அமைதி இல்லை. அவன் படுக்கையில் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான். பசி அவனது வயிற்றை கிள்ளியது. நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று தன் மனைவியிடம் மெதுவான குரலில் கேட்டான். குழந்தைகளுக்கு கொடுக்க எங்களிடம் ஒரு துண்டு ரொட்டி கூட இல்லையே. அவர்கள் பசியால் வாடுவதை பார்க்க என் இதயம் வலிக்கிறது. அவனது மனைவி வறுமையால் கல்நெஞ்சக்காரியாக மாறியிருந்தாள். அவள் கணவனின் கண்களை நேராக பார்த்து, இதோ பார், இப்படியே இருந்தால் நாம் நால்வருமே பட்டினியால் சாக வேண்டியதுதான். நாளை விடியற்காலையில் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு காட்டின் மிக ஆழமான பகுதிக்குச் செல்வோம். அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய நெருப்பு மூட்டிவிட்டு ஆளுக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்துவிட்டு நாம் வேலைக்குச் செல்வது போல நழுவி விடுவோம். அவர்களுக்கு திரும்ப வழி தெரியாது. அப்போதுதான் நாமாவது பிழைக்க முடியும் என்றாள். விறகு வெட்டி அதிர்ச்சியில் உறைந்தான். இல்லை, இது பாவம். என் சொந்த குருதியை அந்த காட்டில் வனவிலங்குகளுக்கு இரையாக நான் எப்படி விடுவேன் என்று கதறினான். ஆனால் அந்த பெண் விடவில்லை. நீ சம்மதிக்காவிட்டால் நாம் நால்வரும் சவப்பெட்டிக்கு தயாராக வேண்டியதுதான் என்று கூறி அவனது மனதை மாற்றினாள். கேட்டுக்கொண்டிருந்த பிஞ்சு இதயங்கள். அவர்களுக்கு தெரியாது, பசியால் தூக்கம் வராமல் பக்கத்து அறையில் இருந்த ஹான்சலும் கிரெட்டலும் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பது. கிரெட்டல் பயத்தில் விம்மி அழுதாள். அவளது கண்ணீர் தரையில் விழுந்தது. அண்ணா, நாம் என்ன செய்வோம்? காட்டில் நம்மை விட்டுவிடுவார்களா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். ஹான்சல் அவளது கையை பிடித்து தேற்றினான். அழாதே கிரெட்டல், கடவுள் நம்மை கைவிட மாட்டார். என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என்று ரகசியமாக கூறினான். அவர்கள் உறங்கிய பிறகு ஹான்சல் மெதுவாக எழுந்து கதவை திறந்து வெளியே வந்தான். வெளியே நிலவொளி வெள்ளமாக பாய்ந்திருந்தது. வீட்டின் முன்னால் இருந்த வெள்ளை நிற கூழாங்கற்கள் வைரங்களைப் போல மின்னின. அவன் குனிந்து தன் சட்டையின் பைகள் நிரம்பும் வரை அந்த கற்களை சேகரித்துக் கொண்டான். இப்போது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான் ஹான்சல். அத்தியாயம் 2 இன் முன்னோட்டம். மறுநாள் காலை விடியற்காலையிலேயே அவர்கள் காட்டிற்கு புறப்படுகிறார்கள். ஹான்சல் அந்த ரகசிய கற்களை பயன்படுத்தி மீண்டும் வீடு திரும்புவானா? மாற்றாந்தாயின் அடுத்த திட்டம் என்ன? மாற்றாந்தாய் முதல் முயற்சியில் தோல்வியடைந்ததைக் கண்டு கடும் கோபமடைந்தாள். ஹான்சலும் கிரெட்டலும் மீண்டும் வீட்டிற்கு வந்ததை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விறகு வெட்டி மகிழ்ச்சி அடைந்தாலும் அவள் தனது 2வது திட்டத்தை இன்னும் கொடூரமாக தீட்டினாள். இதோ விரிவான அத்தியாயம் 2. அத்தியாயம் 2. மூடிய கதவுகளும் சிதறிய ரொட்டி துண்டுகளும். குழந்தைகள் கூழாங்கற்களின் உதவியோடு வீடு திரும்பிய அன்று இரவு விறகு வெட்டி அவர்களை கட்டி அணைத்து அழுதான். ஆனால் மாற்றாந்தாயின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அன்று இரவு முழுவதும் அவள் உறங்கவில்லை. வறுமை ஒருபுறம், தன் திட்டம் தோல்வியடைந்த ஆத்திரம் மறுபுறம் என அவள் பேயாய் அலைந்தாள். மறுநாள் இரவு அவள் மீண்டும் தன் கணவனிடம் பேசத் தொடங்கினாள். மாற்றாந்தாயின் 2வது சதி. பாருங்கள், நம்மிடம் இப்போது அரை துண்டு ரொட்டி மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. அதை நால்வரும் பங்கிட்டால் நாளைக்கே நாம் செத்துவிடுவோம். இம்முறை குழந்தைகளை முன்பை விட காட்டின் இன்னும் ஆழமான பகுதிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அங்கிருந்து அவர்கள் ஒருபோதும் வரக்கூடாது. இதுவே நம் கடைசி வாய்ப்பு என்று கத்தினாள். விறகு வெட்டி மறுத்து பார்த்தான். ஆனால் அவள் அவனை ஒரு கோழையைப் போல சித்தரித்து வற்புறுத்தினாள். இறுதியில் அவன் சம்மதித்தான். ஹான்சலின் தடையூற்று. குழந்தைகள் இருவரும் இப்போதும் அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டனர். ஹான்சல் உடனே எழுந்து கடந்த முறை போல கூழாங்கற்களை சேகரிக்க வெளியே செல்ல முயன்றான். ஆனால் மாற்றாந்தாய் மிகவும் தந்திரமானவள். அவள் வீட்டின் கதவை வெளியிலிருந்து பூட்டிவிட்டுச் சென்றிருந்தாள். ஹான்சல் அதிர்ந்து போனான். கிரெட்டல் தேம்பி அழுதாள். அண்ணா, இப்போது என்ன செய்வோம்? வெளியே செல்ல வழி இல்லையே. ஹான்சல் அமைதியாக யோசித்தான். பயப்படாதே கிரெட்டல், நமக்கு கிடைக்கும் ரொட்டியை வைத்து நான் ஒரு வழி செய்கிறேன் என்று அவளை தேற்றினான். விதியின் அதிகாலை. விடியற்காலையில் மாற்றாந்தாய் அவர்களை எழுப்பினாள். எழுந்திருங்கள் சோம்பேறிகளே, இன்றும் காட்டிற்குச் செல்ல வேண்டும். இம்முறை அவள் அவர்களுக்கு மிகச் சிறிய ரொட்டி துண்டுகளை மட்டுமே கொடுத்தாள். காட்டிற்குள் அவர்கள் நடந்து செல்லும்போது ஹான்சல் தன் பையிலிருந்த ரொட்டியை மெதுவாக தூள் தூளாக பிட்டு வழியெங்கும் அடையாளமாக போட்டுக்கொண்டே வந்தான். தந்தை கேட்டார், ஹான்சல், ஏன் அடிக்கடி நிற்கிறாய்?
அப்பா, என் செல்லப்புறா வீட்டின் கூரையில் அமர்ந்து எனக்கு விடை கொடுப்பதை பார்க்கிறேன் என்று பொய் சொன்னான். மாற்றாந்தாய் ஏளனமாகச் சிரித்தாள். முட்டாளே, அது புறா அல்ல, கால இளம் சூரியன் புகைப்போக்கியின் மேல் விழுந்த ஒளி. அவர்கள் காட்டின் இருண்ட எவரும் நுழையாத ஒரு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு ஒரு பெரிய தீயை மூட்டிய தந்தை, குழந்தைகளே, இங்கே இருங்கள், நாங்கள் விறகு வெட்டிவிட்டு வருகிறோம் என்று கனத்த இதயத்துடன் கூறினார். ஒரு பெரும் ஏமாற்றம். மாலை மறைந்து இரவு வந்தது. நிலவு வானில் பிரகாசித்தது. கிரெட்டல், எழுந்து வா, நான் போட்ட ரொட்டி தூள்கள் நிலவொளியில் மின்னும். நாம் வீடு திரும்பலாம் என்று நம்பிக்கையுடன் ஹான்சல் அவளை அழைத்தான். ஆனால் நிலவொளியில் அவர்கள் பார்த்தபோது அங்கே ஒரு துண்டு ரொட்டி கூட இல்லை. காட்டுப்பறவைகள் ஆயிரக்கணக்கில் அங்கு வந்து ஹான்சல் போட்ட அனைத்து ரொட்டி தூள்களையும் தின்று தீர்த்திருந்தன. வழியெங்கும் வெறும் வெற்றிடமே இருந்தது. காட்டின் அந்த அடர்ந்த இருளில் அவர்கள் திசை தெரியாமல் தவித்தனர். குளிரும் வனவிலங்குகளின் சத்தமும் அவர்களை பயமுறுத்தின. தங்கள் மாற்றாந்தாயின் திட்டம் பலித்துவிட்டது என்பதை அவர்கள் உணரத் தொடங்கினர். அத்தியாயம் 3 இன் முன்னோட்டம். பசியால் வாடும் குழந்தைகள் காட்டில் ஒரு விசித்திரமான வெண்ணிற பறவையை காண்கிறார்கள். அந்த பறவை அவர்களை எங்கே அழைத்துச் செல்லும்? அவர்கள் அந்த இனிப்பு மாளிகையை எப்படி அடைவார்கள்? அந்த வெண்ணிற பறவை மர்மமான முறையில் பாடிக்கொண்டே அவர்களுக்கு முன்னால் பறந்தது. ஹான்சலும் கிரெட்டலும் அதன் பின்னால் ஓடினார்கள். இதோ விறுவிறுப்பான அத்தியாயம் 3. அத்தியாயம் 3. மாயப் பறவையும் மிட்டாய் மாளிகையும். காட்டின் இருள் அவர்களை விழுங்க காத்திருந்தது. 3 நாட்களாக அவர்கள் எதையும் உண்ணவில்லை. தரையில் கிடந்த சில காய்ந்த பழங்களையும் இலைகளையும் மட்டுமே தின்று உயிர் பிழைத்திருந்தனர். கால்கள் சோர்ந்து கண்கள் செருகிய நிலையில் அவர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தனர். திடீரென்று ஒரு கிளையில் அமர்ந்திருந்த பனி போன்ற வெண்ணிற பறவை ஒன்று மிக இனிமையாக பாடத் தொடங்கியது. அந்த பாட்டு அவர்களின் பசியையும் வலியையும் மறக்கச் செய்தது. பாடி முடித்த பறவை சிறகுகளை அடித்து மெதுவாக பறந்தது. அண்ணா, இந்த பறவை நம்மை எங்கோ அழைக்கிறதே என்றாள் கிரெட்டல். அவர்கள் அந்த பறவையை பின்தொடர்ந்து ஒரு புல்வெளி பகுதிக்கு வந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை திகைக்க வைத்தது. கனவு இல்லம். காட்டின் நடுவே ஒரு சிறிய வீடு இருந்தது. ஆனால் அது சாதாரண வீடு அல்ல. பசியில் இருந்த அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு சொர்க்கமாக தெரிந்தது. அந்த வீட்டின் சுவர்கள் முழுதும் சுவையான பிஸ்கட்டுகளாலும் மென்மையான கேக்குகளாலும் கேக்ஸ் கட்டப்பட்டிருந்தன. வீட்டின் ஜன்னல்கள் மின்னும் சர்க்கரை மிட்டாய்களால் சுகர் கேண்டி செய்யப்பட்டிருந்தன. கூரை முழுதும் பலவண்ண சாக்லேட் வில்லைகளால் வேயப்பட்டிருந்தது. ஹான்சல் ஓடிச் சென்று கூரையின் ஒரு பகுதியை உடைத்தான். கிரெட்டல், இது நிஜமான கேக்தான், சாப்பிடு என்று கத்தினான். கிரெட்டல் ஜன்னல் ஓரத்தில் இருந்த இனிப்பைச் சுவைத்தாள். அவர்கள் இருவரும் வெறித்தனமாக அந்த வீட்டை தின்னத் தொடங்கினார்கள். கதவு திறந்தது. அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது வீட்டின் உள்ளே இருந்து ஒரு மெல்லிய நடுக்கமான குரல் கேட்டது. நறுக் நறுக், கருக் கருக். என் வீட்டை தின்னும் அந்த சிறு எலி யார்? குழந்தைகள் பயத்தில் உறைந்தனர். மெதுவாக கதவு திறந்தது. உள்ளிருந்து ஒரு மிக வயதான பாட்டி வெளியே வந்தாள். அவள் கண்கள் சிவந்து முகம் சுருங்கிப் போய் இருந்தது. ஒரு கையில் ஊன்றுகோலை பிடித்தபடி நடுங்கிக் கொண்டே வந்தாள். என் செல்ல குழந்தைகளே, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? பயப்படாதீர்கள், உள்ளே வாருங்கள், நான் உங்களுக்கு இன்னும் நிறைய இனிப்புகள் தருகிறேன் என்று மிகவும் அன்பாக பேசினாள். அவள் அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று பால், பழங்கள், கொட்டைகள் மற்றும் அப்பங்களை வழங்கினாள். அதன் பிறகு அவர்களுக்கு 2 மென்மையான படுக்கைகளை தயார் செய்தாள். ஹான்சலும் கிரெட்டலும் நாம் சொர்க்கத்திற்கு வந்துவிட்டோம் என்று நினைத்துக்கொண்டே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தனர். அரக்கியின் உண்மை முகம். ஆனால் அந்த பாட்டி ஒரு ஆபத்தான சூனியக்காரி. அவளுக்கு கண்கள் சரியாக தெரியாது என்றாலும் மோப்ப சக்தி அதிகம். அவள் குழந்தைகளை வசியப்படுத்தி அவர்களை சமைத்து சாப்பிடுவதற்காகவே அந்த இனிப்பு வீட்டை உருவாக்கி வைத்திருந்தாள். மறுநாள் காலை விடிவதற்கு முன்பே அவள் எழுந்தாள். உறங்கிக் கொண்டிருந்த ஹான்சலை பார்த்தாள். அவளது வாய் ஊறியது. இவன் ஒரு நல்ல விருந்தாக இருப்பான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். அத்தியாயம் 4 இன் முன்னோட்டம். விழித்துப் பார்க்கும் ஹான்சல் ஒரு இரும்பு கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறான். கிரெட்டல் ஒரு அடிமையாக மாற்றப்படுகிறாள். சூனியக்காரியின் கொடூரமான சமையல் திட்டம் என்ன? அத்தியாயம் 4 இரும்புச் சிறையும் கண்ணீர் வேலைகளும். சூரியன் உதிக்கும் முன்பே அந்த அரக்கி தனது கொடூரமான வேலையை தொடங்கினாள். உறக்கத்திலிருந்த ஹான்சலை தனது எலும்பு போன்ற கைகளால் தூக்கிச் சென்றாள். அவனது பலவீனமான அலறல்களை அவள் சற்றும் பொருட்படுத்தவில்லை. வீட்டின் ஒரு மூலையில் இருந்த தடிமனான இரும்பு கம்பிகளால் ஆன ஒரு கூண்டிற்குள் அவனை தள்ளி பூட்டினாள். பிறகு அவள் கிரெட்டலின் அறைக்குச் சென்று அவளை கடுமையாக உலுக்கி எழுப்பினாள். எழுந்திரு சோம்பேறிச் சிறுமியே, போய் தண்ணீர் எடுத்து வா, அடுப்பை பற்றவை, உன் அண்ணனுக்கு சுவையான உணவுகளை சமைக்க வேண்டும், அவன் நன்றாக குண்டாக வேண்டும்,
அவன் போதுமான அளவு சதை போட்ட பிறகு அவனை நான் சமைத்துச் சாப்பிடுவேன் என்று கூறி விகாரமாகச் சிரித்தாள். கிரெட்டல் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தன் அண்ணன் கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவள் கதறி அழுதாள். ஆனால் அந்த அரக்கிக்கு இரக்கம் என்பது சிறிதும் இல்லை. அடிமை வாழ்க்கை. அடுத்தடுத்த நாட்கள் நரகமாக மாறின. கிரெட்டல் அதிகாலையிலிருந்து இரவு வரை வீட்டைச் சுத்தம் செய்யவும் தண்ணீர் சுமக்கவும் சமைக்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டாள். அவளுக்கு கிடைப்பதெல்லாம் வெறும் நண்டு ஓடுகளும் காய்ந்த ரொட்டித் துண்டுகளும் தான். ஆனால் கூண்டில் இருந்த ஹான்சலுக்கு சிறந்த உணவுகள் வழங்கப்பட்டன. தின்னு, நன்றாக தின்று கொழு என்று சூனியக்காரி அவனுக்கு உணவுகளை தள்ளினாள். சூனியக்காரியின் சோதனை. ஒவ்வொரு காலையிலும் அந்த அரக்கி ஹான்சலின் கூண்டுக்கு அருகில் வருவாள். அவளுக்கு கண்கள் சரியாக தெரியாது என்பதால் தொடு உணர்வை மட்டுமே நம்பியிருந்தாள். ஹான்சல், உன் விரலை நீட்டு. நீ எவ்வளவு குண்டாகியிருக்கிறாய் என்று நான் பார்க்க வேண்டும் என்பாள். ஹான்சல் ஒரு தந்திரம் செய்தான். கூண்டுக்குள் கிடந்த ஒரு உலர்ந்த கோழி எலும்புத் துண்டை அவள் கையில் நீட்டுவான். அந்த சூனியக்காரி அந்த எலும்பை தொட்டு பார்த்துவிட்டு, என்ன இது, இவ்வளவு உணவுகள் கொடுத்தும் இவன் உடல் இன்னும் தேரவில்லையே, வெறும் எலும்பாகவே இருக்கிறானே என்று ஆத்திரமடைவாள். 4 வாரங்கள் கடந்தன. ஹான்சல் இன்னும் ஒல்லியாகவே இருப்பதாக அவள் நினைத்தாள். கடைசியில் அவளது பொறுமை எல்லை மீறியது. கிரெட்டல், தண்ணீர் எடுத்து வா. உன் அண்ணன் குண்டாக இருந்தாலும் சரி, எலும்பாக இருந்தாலும் சரி, நாளை விடியற்காலையில் அவனை நான் வெட்டி சமைக்கப் போகிறேன் என்று கொடூரமாக அறிவித்தாள். அந்த இரவு கிரெட்டலுக்கு மிகவும் நீண்டதாக இருந்தது. அவள் இறைவனிடம் அழுது வேண்டினாள். கடவுளே, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள். காட்டில் மிருகங்கள் எங்களை தின்றிருந்தால் கூட நாங்கள் ஒன்றாக இறந்திருப்போம். இப்போது என் கண் முன்னே என் அண்ணன் உணவாகப் போகிறானே என்று விம்மினாள். அத்தியாயம் 5 இன் முன்னோட்டம். சூனியக்காரி அடுப்பை தயார் செய்கிறாள். கிரெட்டலையும் சேர்த்து சமைக்க அவள் ஒரு சூழ்ச்சி செய்கிறாள். கிரெட்டல் தனது புத்திசாலித்தனத்தால் அந்த அரக்கியை எப்படி வீழ்த்துவாள்? அத்தியாயம் 5 அடுப்பின் தந்திரமும் அரக்கியின் முடிவும். மறுநாள் விடியற்காலை. பனி மூடிய அந்த அடர்ந்த காட்டில் சூனியக்காரியின் மிட்டாய் மாளிகை ஒரு கொடூரமான சமையலறையாக மாறியிருந்தது. அரக்கி ஏற்கனவே அடுப்பை பற்ற வைத்திருந்தாள். அதன் தகிக்கும் தணல் சிவந்து மின்னியது. அவள் கிரெட்டலை இழுத்துக்கொண்டு அடுப்பிற்கு அருகில் வந்தாள். முதலில் நாம் ரொட்டி சுடுவோம். மாவு பிசைந்து தயாராக இருக்கிறது என்று கூறிவிட்டு தனது கொடூரமான கண்களால் கிரெட்டலை பார்த்தாள். உண்மையில் கிரெட்டலை அடுப்பிற்குள் தள்ளி அவளையும் சேர்த்து சமைத்துவிட வேண்டும் என்பதே அவளது தீய எண்ணம். கிரெட்டலின் மதிநுட்பம். அந்த அடுப்புக்குள் ஏறி உள்ளே ரொட்டி சுடத் தேவையான சூடு இருக்கிறதா என்று பார் என்று கட்டளையிட்டாள் சூனியக்காரி. கிரெட்டல் ஒரு கணம் நடுங்கினாள். ஆனால் அவளுக்கு அந்த அரக்கியின் சூழ்ச்சி புரிந்துவிட்டது. தான் உள்ளே நுழைந்தால் அவள் கதவை பூட்டிவிடுவாள் என்பதை உணர்ந்தாள். கிரெட்டல் மிகவும் அப்பாவியாக தன் முகத்தை வைத்துக்கொண்டு, பாட்டி, எனக்கு புரியவில்லை. அந்த சிறிய துளை வழியாக நான் எப்படி உள்ளே செல்வது? எனக்கு வழிகாட்டுகிறீர்களா என்று கேட்டாள். முட்டாள் சிறுமி என்று கத்தினாள் அரக்கி. இந்த துளை எவ்வளவு பெரியது என்று உனக்கு தெரியவில்லையா? இதோ பார், என் தலை கூட உள்ளே நுழையும் என்று கூறி அவள் குனிந்து தனது தலையை அடுப்பிற்குள் நுழைத்தாள். அதுதான் சரியான தருணம். கிரெட்டல் தனது முழு பலத்தையும் திரட்டி அந்த அரக்கியை ஓங்கி அடுப்பிற்குள் தள்ளினாள். அரக்கி நிலைதடுமாறி உள்ளே விழுந்த அதே நொடியில் கிரெட்டல் கனமான இரும்புக் கதவை இழுத்து மூடி தாழ்பாள் போட்டாள். அடுப்பிற்குள் இருந்த அந்த அரக்கி பயங்கரமாக அலறினாள். ஆனால் கிரெட்டல் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் ஓடினாள். அந்த தீய சூனியக்காரிதான் உருவாக்கிய அடுப்பிலேயே கருகி மடிந்தாள். விடுதலையின் கண்ணீர். கிரெட்டல் நேராக ஹான்சல் இருந்த கூண்டுக்கு ஓடினாள். அண்ணா, நாம் தப்பித்துவிட்டோம். அந்த அரக்கி இறந்துவிட்டாள் என்று கூச்சலிட்டபடி பூட்டை திறந்தாள். கூண்டு திறந்ததும் ஒரு சிறு பறவையைப் போல ஹான்சல் வெளியே குதித்து வந்து தன் தங்கையை இறுக கட்டிக்கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு மகிழ்ச்சியில் தேம்பி அழுதனர். இப்போது அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. அவர்கள் அந்த மாளிகைக்குள் சென்று அங்கிருந்த பொக்கிஷங்களை ஆராயத் தொடங்கினர். அந்த மாளிகையின் ஒவ்வொரு மூலையிலும் முத்துக்களும் வைரங்களும் தங்கக் காசுகளும் நிறைந்த பெட்டிகள் இருந்தன. இவை அந்த பழைய கூழாங்கற்களை விடவும் ரொட்டி துண்டுகளை விடவும் விலைமதிப்பற்றவை என்றான் ஹான்சல். அவர்கள் தங்கள் பைகள் மற்றும் சட்டைகளுக்குள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வைரங்களை அள்ளிக் கொட்டிக் கொண்டனர். இப்போது அவர்கள் அந்த மாயக்காட்டை விட்டு தங்கள் தந்தையை தேடி புறப்பட தயாரானார்கள். அத்தியாயம் 6 இன் முன்னோட்டம். பணமூட்டைகளுடன் புறப்படும் அவர்களுக்கு காடு ஒரு புதிய சவாலை தருகிறது. ஒரு பெரிய ஆறும் ஒரு வெண்ணிற வாத்தும் அவர்களுக்கு எப்படி உதவுகிறது? தந்தை இவர்களை மீண்டும் சந்திக்கும்போது என்ன நடக்கும்? அத்தியாயம் 6 நீல நிற ஆறும் வெள்ளை வாத்தின் உதவியும். சூனியக்காரியின் மாளிகையிலிருந்து வெளியேறிய ஹான்சலும் கிரெட்டலும் பல மணி நேரம் நடந்தனர். அவர்கள் காட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தனர்.
ஆனால் சிறிது தூரம் சென்றதும் அவர்களுக்கு ஒரு பெரிய தடை ஏற்பட்டது. அவர்கள் முன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே பாலம் எதுவும் இல்லை. நீரோட்டம் மிக வேகமாக இருந்தது. அண்ணா, நாம் எப்படி அக்கறைக்கு செல்வது? ஆற்றில் இறங்கினால் அடித்துச் செல்லப்படுவோமே என்று கவலைப்பட்டாள் கிரெட்டல். அப்போது ஆற்றில் ஒரு அழகான வெண்ணிற வாத்து ஒயிட் டக் நீந்திக் கொண்டிருப்பதைக் கண்டாள். கிரெட்டல் மெதுவாக அந்த வாத்திடம் வேண்டினாள். அன்பான வெள்ளை வாத்தே, எங்களுக்காக கொஞ்சம் நில்லேன். பாலமில்லை, படகுமில்லை. எங்களை உன் முதுகில் ஏற்றி அக்கறைக்கு கொண்டு செல்லேன். அந்த வாத்து மெதுவாக கரைக்கு வந்தது. முதலில் ஹான்சல் அதன் முதுகில் ஏறிக்கொண்டான். அவன் கிரெட்டலையும் தன்னோடு அமரச் சொன்னான். ஆனால் கிரெட்டல் மறுத்துவிட்டாள். வேண்டாம் அண்ணா, வாத்து மிகவும் சிறியது. இருவரையும் சுமந்தால் அதற்கு பாரமாக இருக்கும். அது தனித்தனியாகவே நம்மை கொண்டு செல்லட்டும் என்றாள். அவளது அன்பான குணத்தைக் கண்டு அந்த வாத்து முதலில் ஹான்சலையும் பிறகு கிரெட்டலையும் பத்திரமாக அக்கறையில் சேர்த்தது. அங்கிருந்து நடக்கத் தொடங்கிய அவர்களுக்கு மெல்ல மெல்ல காடு பழகிய இடமாக தோன்றியது. அவர்கள் சிறுவயதில் விளையாடிய மரங்கள், ஓடைகள் தென்பட்டன. தூரத்தில் மரங்களுக்கு இடையே ஒரு சிறிய குடில் தெரிந்தது. அது அவர்கள் வீடுதான். அவர்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டபடி ஓடினார்கள். அத்தியாயம் 7. கண்ணீர் மல்கிய சங்கமம். அவர்கள் கதவைத் தட்டியதும் விறகு வெட்டி வெளியே வந்தான். தன் பிள்ளைகளைக் கண்டதும் அவனது கண்கள் கலங்கின. அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டு விம்மி அழுதான். என் செல்லங்களே, உங்களை காட்டில் விட்டு வந்த அந்த நிமிடம் முதல் எனக்கு ஒரு நொடி கூட உறக்கமில்லை. என் இதயம் துண்டாகிவிட்டது என்று கதறினான். அந்த கொடுமையான மாற்றாந்தாய் அவர்கள் இல்லாத நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டதாக தந்தை கூறினான். இப்போது அந்த வீட்டில் அன்பு மட்டுமே மிஞ்சியிருந்தது. ஹான்சல் சிரித்துக்கொண்டே, அப்பா, கவலைப்படாதீர்கள். இனி நாம் ஒருபோதும் பசியால் வாடமாட்டோம் என்று கூறி தன் பையிலிருந்த வைரங்களையும் முத்துக்களையும் மேசை மீது கொட்டினான். கிரெட்டலும் தன் பாவாடை மடிப்பில் ஒளித்து வைத்திருந்த விலைமதிப்பற்ற கற்களை அள்ளி போட்டாள். அந்த அறை ஒட்டுமொத்தமாக வைரங்களின் ஒளியில் பிரகாசித்தது. வறுமை அவர்களை விட்டு நிரந்தரமாக ஓடிவிட்டது. அதன் பிறகு அந்த தந்தையும் குழந்தைகளும் எந்த கவலையுமின்றி ஒருவருக்கொருவர் துணையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கதை நிறைவுற்றது. ஹான்சல் மற்றும் கிரெட்டலின் இந்த நீண்ட பயணம் உங்களுக்கு